ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நாகினி டிராமாவோட எபிசோட் 8ல என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, வாங்க டிராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பூர்வியை புதைச்சிட்டு இருப்பானுங்க அந்த ரெண்டு பேரும். அப்ப பார்த்தா பூர்வியோட கண்ணு மட்டும் அப்படியே தெரியுது. அதுல நிறைய பேரோட உருவமும் தெரியுது. இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கானுங்க. இது என்னடா இது புதுசா இருக்கு, இந்த பொண்ணோட கண்ணு அப்படியே ஓப்பன்லயே இருக்கு, அது மட்டும் இல்லாம இவ கண்ணுல நிறைய தெரியுதே, இவ ஒருவேளை நாகினியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பயத்துல அவளோட ஃபேஸ்லயே நிறைய மண்ணை தூக்கி போட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க அந்த இளமையான நாகினி சிவன்ட்ட ரொம்ப கோவமா கத்தி பேசிட்டு இருக்கா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கடவுளே, எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? எங்களோட அனந்த நாகினி இந்த உலகத்துக்கு வரப்போறாங்க, அந்த உலகத்தை காக்க போறாங்க, நாங்க எவ்வளவுதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்களோட சக்தி இன்னைக்கு வரவே இல்லை, அவங்களே இறந்து போயிட்டாங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எதுக்கு நீங்க வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கத்தி பேசிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா சிவபெருமானோட தலையில இருந்து நிறைய தண்ணீர் அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. உடனே அந்த தண்ணீர் எல்லாமே நம்மளோட பூர்வீக இருக்கிற இடத்துக்கு தான் போகுது. அப்புறம் அந்த இளமையான நாகினி மறுபடியும் அந்த 6 நாகினிகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, உங்களை மாதிரியே இருக்கிற அந்த நாகினியோட வாழ்க்கை எப்படி அழிஞ்சிட்டு இருக்கு, அவளுக்கு நீங்க தான் சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. உடனே அங்க இருக்கிற எல்லா நாகினிகளோட சக்தியும் ஒன்னா சேர்ந்து நம்மளோட பூர்வி இருக்கிற இடத்துல போய் இருக்கு. உடனே அந்த இடம், அதாவது பூர்வி கீழே இருப்பாளா, மேல அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற அந்த 2 பசங்களும் அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. உடனே அப்படியே அந்த மண்ணுல இருந்து நம்மளோட பூர்வியோட கையை மட்டும் அப்படியே வெளியே வருது. அவ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மனுஷ ரூபத்துக்கு வர ஆரம்பிக்கிறா. அவளோட உடம்பு ஃபுல்லாவே சேரா இருக்கு. மழை தண்ணி ஃபுல்லா நனைஞ்சு அவளோட ட்ரெஸ், ஜுவல்ஸ், அப்புறம் அவ முழு நாகினியாவே மாறின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவ முழுசா அனந்த நாகினியா மாறி ரொம்ப அழகா நிக்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க மகா கும்பமேளா நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. அங்க பரிணீத்தோட ஆணுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றானுங்க, குண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப பார்த்தா எதுக்காப்புல இந்த மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிறா. உடனே அதை பார்த்த ஒரு பையன் சொல்றான், இந்த பொண்ணை பாரு, செம்ம ஃபிகரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படி சொல்லி விட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறாங்க. அது நம்மளோட பூர்வி தான். இவ ரொம்ப அழகா அப்படியே அனந்த நாகினியா இருக்கல, இவளை இனிமே நம்ம அனந்தானே கூப்பிடலாம். உடனே அவனுங்க கேக்குறாங்க, பொண்ணு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா, நான் நாகினி அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இத பாரு, இவங்க நாகினியா என்னமோ நம்மள கொத்தி கொன்றுவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே என்ன பண்றா, அப்படியே நாகினி உருவத்துக்கு மாற ஆரம்பிக்கிறா. எவன் அவளை கிண்டல் பண்ணானோ அவனை அப்படியே அவளோட வாளால பிடிச்சு அவனை அப்படியே கொண்டுடுறா. இன்னொருத்தவ துப்பாக்கியை வச்சு இவளை சுட பாக்குறான். அவனையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுறான். உடனே அவ எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே கத்தி பேச ஆரம்பிக்கிறா. நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நாகினிக்கெல்லாம் நாகினி நான் தான், அனந்த குலத்தின் நாகினி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க அந்த பரிணீத்திற்கான அவன் தான் மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த டிராகன் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருக்கான். அப்பதான் சொல்றான் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட, இந்த மாதிரி நம்மளோட பசங்களாம் அந்த மகா கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு போய் குண்டெல்லாம் வச்சுட்டாங்களா என்னன்னு கேளுடா அப்படின்னு சொல்ல. உடனே அவனும் போன் பண்ணி இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான். என்னடா குண்டெல்லாம் வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்மளோட அனந்தா இருக்கல்ல, அவ தான் ஆம்பளை குரல்ல மாத்தி பேசுறா. இல்ல சார், இந்த மாதிரி நாங்க வந்துட்டு இருந்தோம், அப்போ நாங்க வந்த வண்டி அப்படியே சேத்துல வாரி விழுந்துருச்சு, அதனால எல்லா கொண்டும் வேஸ்டா போயிடுச்சு, நாங்களால எதுவுமே பண்ண முடியல, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே இதை கேட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே போனை தூக்கி போட்டுட்டு இந்த விஷயத்த பரிணீத்திட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்கிற பரிணீத்துக்குமே ரொம்பவே கோவம் வருது. அப்ப நம்மளோட பிளான் பி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் அந்த டிராகனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிராகன் அது சங்கிலியால தானே கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் அவுத்துக்கிட்டு அப்படியே வெறித்தனமா அந்த ஆபீஸை உடைச்சிக்கிட்டு வெளில வந்துருது. அது எங்க போகுதுன்னா அந்த மகா கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு ஃபுல்லா அதோட நெருப்பை கக்கி அந்த ஒட்டுமொத்த அந்த மகா கும்பமேளா நடக்கிற இடத்தையுமே அப்படியே நெருப்பால அழிக்க பாக்குது. அப்பதான் நம்மளோட
அனந்தா இருக்கால அவளும் அங்கதான் இருக்கா. அந்த டிராகனை கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே அவ நாக உருவத்துக்கு மாறி அந்த டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அவ கையில அந்த திரிசூலம் கிடைக்குது. அதை அப்படியே தூக்கி வீசுறா. அதை பார்த்துட்டு அந்த டிராகன் மிரண்டு ஓடுது. உடனே இவ வானத்துல அப்படியே 5 தலை நாகமா மாறி அந்த டிராகனை அப்படியே சுத்தி போட்டு அப்படியே வளைச்சு புடிச்சிடுறா. அப்புறம் அந்த டிராகன் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துருது. இந்த மாதிரி இங்க இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்க. அப்படியே இங்க பார்த்தா அந்த மகா கும்பமேளா நடக்கிற இடத்துல நிறைய பிரஸ் பீப்புள்லாம் இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்க எப்படி இந்த மாதிரி நெருப்பு வந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய டிராகன் வந்துச்சு. அதுதான் நெருப்பை உண்டாக்குனுச்சு. அதனால நாங்கெல்லாம் ரொம்பவே பயந்துட்டோம். அப்போ ஒரு பெரிய நாகினி தான் எங்களை காப்பாத்துனா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. இவங்க என்ன கட்டுக்கதை கட்டிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல நாகினிலாம் அந்த அளவுக்கு இல்ல. இவங்க ஏதோ உளறாங்க போல. இதெல்லாம் கட் பண்ண நம்ம எல்லாம் டிவில போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப பார்த்தா அங்க ஒரு டிவில நியூஸ் சேனல் ஓடிட்டு இருக்கு. அது ஆர்யா தான் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி எங்க வீட்டுல 2 கல்யாணம் நடந்துச்சு. அதுல ஒரு கல்யாணம் தான் நடந்துச்சு. இன்னொன்னு கல்யாணம் பண்ணலான்னு போனோம். அங்க பார்த்தா அவங்க எல்லாரும் சரியான ஃப்ராடு. எங்களை ஏமாத்திட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே போர்வை போத்துனா ஒரு லேடி பார்த்துட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, நம்மளோட அனந்தா தான். அதோட அனந்தா அந்த நாக கோயிலுக்கு போறா. அங்க போன உடனேயே அந்த கோயிலே அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. அங்கதான் அந்த இளமையான நாகினியும் இருப்பா. உடனே அவ உள்ளாக்க போறா. போனதும் அங்க அந்த 6 நாகினிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே இவளுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரியே இவளுக்கு ஃபீல் ஆகுது. அதோட அவளோட அந்த சிம்மாசனத்துல இவ அப்படியே கெத்தா கால் மேல கால் போட்டு உட்கார்றா. அப்ப அவளோட பக்கத்துல 2 பெரிய நாகங்கள் அப்படி தலங்குனிஞ்சு அப்படியே காவலுக்கு நிக்குது. அந்த காட்டுல உள்ள குட்டி குட்டி ஞாபகங்கள் எல்லாமே அப்படியே படையெடுத்து நின்றுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குற நம்மளோட இளமையான நாகினியும் அப்படியே அப்படியே மெய்சிலுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மலை உச்சியிலேருந்து அவங்க அந்த சிட்டி சைடு நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த இளமையான நாகினி அனந்தாட்ட கேட்கிறா. இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மகாராணி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் அனந்தா சொல்றா, இந்த மாதிரி என்னோட மொத்த குடும்பத்தையுமே அங்க இருக்கிற 13 பேரும் அப்படியே குத்தி கிழிச்சு அப்படியே சீரழிச்சிட்டாங்க. அவங்களை கொலை பண்ணிட்டாங்க. நாங்க எவ்வளவுதான் கெஞ்சி கூத்தாடணும். ஆனா அவங்க யாருமே கொஞ்சம் கூட இறக்கப்படவே இல்லை. என் குடும்பத்தை இப்படி சின்ன பின்னமாக்குனா அவங்க யாரையுமே நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அவங்க எல்லாரையும் நான் ஒருத்தரையும் பழி வாங்குவேன், கொடுமையான தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்கா. அதோட ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ ஆரியாவை தான் காட்டுறாங்க. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, அவன் கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னோட புருஷன் உன்னோட ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் வேலை நிற்கிறான். என்னை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். நீ உனக்கு விருப்பம் தான் என் கூட வரலாம், என்னோட ரூம் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போறா. உடனே இவனும் என்ன பண்ணுறான், அவளோட ரூமுக்கு போயிடுறான். உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவன் நம்மளோட வழியில் விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கா. அவனோட சட்டையெல்லாம் அப்படி கழட்ட போறா. அப்பதான் கரெக்டாக யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணோட புருஷங்காரன் தான். உடனே பார்த்துட்டு எவ்வளோ திமிரடி நீ இங்கே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இல்லைங்க நான் எதுவுமே பண்ணல, இந்த பக்கத்தில் இருக்காரு உங்களோட பாஸ், இவர் தான் என்னை இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி இங்கே வர சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றா. உடனே அந்த புருஷங்காரனும் அதை நம்பிட்டு ஆரியாவோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி தான், அதுக்காக நீங்கள் என்ன வேலை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இனிமேல் உங்களுக்கு இது வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு அவன் கோவமா எந்த போயிடுறான். அதோட அந்த பொண்ணும் அவனோட பின்னாடியும் அப்படியே ஓடி போயிடுவா. இங்கே ஆர்யா எதையுமே கண்டுக்காம அவன் அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதோட அவனோட தம்பிக்காரன் அண்ணா என்னண்ணா நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண, அந்த வேலை செய்கிற எம்ப்ளாயியை நீ எதுக்கு நான் அந்த ரூமுக்கு வர சொன்னேன், நீ அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம்ல, அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணை நீ முழுசாக அனுபவிச்சிருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்டா, இந்த பாருடா எனக்குலாம் இந்த பொண்ணுங்க மேலே எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை, அந்த பொண்ணு எவ்வளோ தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் இப்பெல்லாம் பண்ண, ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இன்னொன்று ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது போல், அதாவது ஆரியாவோட இன்னொன்று தங்கச்சிக்கு. உடனே கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, டெக்கரேஷன் பண்ணுறாங்க, பத்திரிக்கை அடிக்கிறாங்க, இப்படி நல்லா போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தங்கச்சிக்காரி ஆரியாட்ட அண்ணா இந்த ஜுவல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிகிட்டு இருப்பா. அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரி உன்னோட அண்ணன் ரொம்ப ஹாட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வலியிறா. உடனே தங்கச்சிக்காரி அவளை ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த பாரடி என்னோட அண்ணன் இருக்கானே இவனுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமாக பிடிக்கும்
பிடிக்காது, நீ இந்த மாதிரிலாம் ஃப்ளர்ட் பண்ண அப்புறம் வந்து அவர் வந்து கோவப்பட்டுருவாரு, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பரிணீத்து அவனோட ஃப்ரெண்டுகிட்டேருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனுங்க 2 பேரும் அங்கே போகிறானுங்க. அங்கே பார்த்தா மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் தானே இருப்பானுங்க. அவனுங்களும் வந்து நீ தானே எங்களுக்கு மெசேஜ் பண்ண இங்கே வர சொல்லி, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேருமே அந்த ஒரு துறைமுகம் மாதிரி இருக்க அந்த பிளேஸுக்கு தான் வந்திருப்பானுங்க. உடனே யாரும் நம்மளை கூப்பிட்டுருப்பா, யாரும் நம்மளோட ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்களோ, யாரும் நம்மளை வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா தூரத்துலேருந்து ஒரு கடல்லேருந்து ஒரு பெரிய கப்பல் வருது. அதில் வந்து ஒரு விசித்திரமான ஒரு மனுஷன் வரான். அவனை பார்த்தா அந்த 4 பேருமே அப்படியே பயந்து நடுங்குறாங்க. ஐயோ நம்மளோட எஜமான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் தான் வர சொல்லியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து அப்படியே முணுமுணுத்து பேசிட்டு இருக்கானுங்க. அவனோட பேரு ஐநூல் போற. ஸோ அவனும் வந்து இறங்கி வரான். என்னடா இங்கே இந்தியாலேயே எல்லாம் செட்டில் ஆயிட்டீங்களா, நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அப்போ தான் இல்லை பாஸ் நீங்கள் சொன்னது தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் சொல்கிறானுங்க. அப்போ அந்த தண்ணி கீழே வந்து நிறைய வந்து முதலைகள்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு வந்து நிறைய கறித்துண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்படியே வந்து அங்கே பக்கத்தில் ஒரு வேலைக்காரன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். உடனே மனசாட்சியே இல்லாமல் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். இதெல்லாம் பார்க்குற அந்த 4 பேரும் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த பாஸ்காரன் சொல்கிறான், என்னடா உங்களை வந்து என்ன வேலைக்கு நான் இங்கே அனுப்பிவிட்டேன், நீங்கள் இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை பாஸ் நீங்கள் சொன்ன வேலையை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், எங்கே என்னோட நாகமணி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே வந்து பரிணீத்து சொல்கிறான், இந்த மாதிரி அந்த நாகினியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவகிட்ட இந்த நாகமணியை நாங்கள் எவ்வளோதோ கேட்டு போராடணும், அவள் கொடுக்கவே மாட்டேன்டா, அதனால தான் அவளை நாங்கள் கொலை பண்ணி புதைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இதை கேட்ட ஐநூலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ திமிரு இருந்தால் என்கிட்டயே இப்படி சொல்லுவீங்க, அந்த நாகமணி கண்டிப்பாக இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும், இன்னும் 10 நாள் தான் டைம் தருவேன், அதுக்குள்ள என்னோட கையில் அந்த நாகமணி வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுக்குறான். ஒருவேளை அப்படி மட்டும் நீங்கள் கொண்டு வரலன்னு வையன், உங்க 4 பேரையும் இந்த முதலைக்கு இரையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்படியே இவனுங்கெல்லாம் பாய்ந்துட்டு நிற்கிறானுங்க. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.